12th Max Chapter 1 Exercise 1.1ல third sum பார்க்கலாம். If f of alpha ன்னு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, cos alpha 0 sin alpha 0 1 0 minus sin alpha 0 cos alpha. Show that எதை ஷோ பண்ண சொல்கிறாங்கன்னா f of alpha the whole inverse is equal to f minus alpha நம்மளை ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் இந்த சம்மில் f of alpha the whole inverse கண்டுபிடிக்கணும். அதுக்கு mod f of alpha not equal to 0ன்னு ப்ரூஃப் பண்ணணும். அப்புறம் f of alpha the whole inverse equal to 1 by mod f of alpha adjoint f alpha. இது நம்ம கண்டுபிடிக்கணும். நம்ம இன்னொன்று என்ன கண்டுபிடிக்கணும், adjoint of f of alpha கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட்டு நான் வந்து mod f of alpha not equal to 0 அது கண்டுபிடிக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு f of alpha the whole inverse கண்டுபிடிக்க f of alpha not equal to 0ன்னு கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட்டு அதுக்கு determinant of f of alpha not equal to 0 அது கண்டுபிடிக்கணும். இப்போது ஃபர்ஸ்ட் ரோ எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் இதை எடுத்துகிட்டு இதில் உள்ள ரோவையும் காலத்தையும் விட்டுட்டிங்கன்னா cos alpha into 1 cos alpha minus 0 அடுத்தது வந்து 0 வச்சு எதை மல்டிப்ளிகேஷன் பண்ணாலும் நம்மளுக்கு 0 தான் வரும். சரிங்களா? அடுத்தது வந்து இது மைனஸ், அடுத்தது ப்ளஸ் sin alpha இன்ட்டு இதில் உள்ள ரோவையும் இதில் உள்ள காலத்தையும் விட்டிங்கன்னா 0 0 0 மைனஸ் 1 minus sin alpha minus sin alpha இங்கே வந்து ப்ளஸ் sin alphaவாக இருக்கும். அடுத்தது வந்து அடுத்த லைனில் இங்கே cos alpha இங்கே cos alpha, அப்போ cos squared alpha, இங்கே sin alpha இங்கே இன்ட்டு sin alpha, அப்போ sin squared alpha ப்ளஸ் sin squared alpha. ஃபார்முலாவில் நமக்கு தெரியும் cos squared alpha ப்ளஸ் sin squared alpha is equal to 1. அப்போ இது not equal to 1 வந்திருக்கு. அப்போ not equal to 0. அப்போ f of alpha the whole in f of alpha inverse exist ஆகுது. அப்போ f of alpha the whole inverse equal to 1 by determinant of f of alpha into adjoint f of alpha. நம்ம இப்போ என்ன கண்டுபிடிக்கிறோம்னா adjoint f of alpha கண்டுபிடிக்கிறோம். adjoint f of alpha நம்ம adjoint f of alpha கண்டுபிடிக்கிறோம். ஃபர்ஸ்ட்டு இந்த cos alpha எடுத்துக்கிறோம். இதில் உள்ள ரோவையும் இதில் உள்ள காலத்தையும் விட்டிங்கன்னா இங்கே என்ன கிடைக்கும்னா நம்மளுக்கு 1 minus 1 cos alpha 1 into cos alpha minus 0. சரிங்களா? அடுத்தது வந்து மைனஸ் 1 into cos alpha minus 0 into 0. அடுத்த டேர்ம் வந்து 0 இதில் எடுத்துகிட்டு இதில் ரோவையும் காலத்தையும் விட்டுட்டிங்கன்னா இப்போது ரோவையும் காலத்தையும் 0 into cos alpha 0 into sin alpha 0. அதனால் செகண்ட் டேர்ம் வந்து 0. அடுத்தது sin alphaவில் ரோவையும் காலத்தையும் விட்டிங்கன்னா 0 into 0 minus sin alpha minus sin alpha நம்மளுக்கு plus sin alpha 0 plus sin alpha. சரிங்களா? இது ஒரு டேர்ம். அடுத்தது வந்து இந்த 0 எடுத்துக்கிறோம். இதில் உள்ள ரோவையும் இதில் உள்ள காலத்தையும் விட்டுடுறோம். இப்போ இந்த 0 வச்சு இதை மல்டிப்ளிகேஷன் பண்ணாலும் 0 தான், மைனஸ் 0 வச்சு சைனை மல்டிப்ளிகேஷன் பண்ணாலும் 0 தான். அப்போ இந்த டேர்ம் வந்து நம்மளுக்கு 0 வரும். அடுத்தது வந்து இதில் உள்ள ரோவையும் காலத்தையும் விட்டிங்கன்னா cos alpha into cos alpha cos squared alpha, sin alpha minus sin alpha squared, இங்கே ஒரு மைனஸ், அப்போ மைனஸ் ப்ளஸ் sin squared alpha. அடுத்தது வந்து இந்த டேர்ம் இதில் உள்ள ரோவையும் காலத்தையும் விட்டுட்டிங்கன்னா 0 into 0 cos alpha 0 minus 0 sin alpha 0. இங்கே வந்து 0 டேர்ம் வரும். அடுத்தது மைனஸ் sin alpha, இதில் உள்ள ரோவையும் இதில் உள்ள காலத்தையும் 0 into 0 தான். இந்த மைனஸ் sin alpha எடுத்துக்கணும். இதில் உள்ள ரோவையும் காலத்தையும் விட்டிங்கன்னா 0 into 0 மைனஸ் sin alpha. இங்கே என்ன வரும்னா மைனஸ் sin alpha வரும். அடுத்தது 0 எடுத்துக்கிறீங்க. இதில் உள்ள காலத்தையும் இதில் உள்ள ரோவையும் விட்டுருங்க. 0 into 0 0
0 cos alpha 0, 0 sin minus 0 sin alpha 0. அடுத்தது cos alpha. cos alpha உள்ள காலத்தையும் ரோவையும் விட்டிங்கன்னா 1 cos alpha minus 0. அப்போ வெறும் cos alpha. சரிங்களா? இது டிரான்ஸ்போஸ் டி, இங்கே மேலே டி போட்டுக்கணும். அடுத்தது வந்து cos alpha minus 0 இருந்தீங்கன்னா cos alpha, இங்கே வந்து sin alpha, இங்கே 0 cos squared alpha plus sin squared alpha வந்து நம்மளுக்கு 1. அடுத்தது வந்து இங்கே 0. அடுத்தது வந்து இங்கே வந்து sin alpha 0 cos alpha. இப்போ கோஃபேக்டர் கண்டுபிடிச்சிட்டோம். அட்ஜாயிண்டோட கோஃபேக்டர் வந்துட்டு டிரான்ஸ்போஸ் பண்ணும். இப்போ அட்ஜாயிண்ட் ஆஃப் f of alpha = டிரான்ஸ்போஸ் பண்ணுறோம். ரோவை காலமாக மாற்றுறோம், காலத்தை ரோவாக மாற்றுறோம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து cos alpha 0 sin alpha. அடுத்தது வந்து 0 1 0, சரி 0 1 0. அடுத்தது வந்து sin alpha minus sin alpha 0 cos alpha. இதுதான் adjoint f of alpha. அடுத்தது f of alpha whole inverse is equal to 1 by f of alpha, determinant of f of alpha adjoint f of alpha. இப்போ f of alpha inverse நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். f of alpha the whole inverse, f of alpha the whole inverse equal to 1 by 1. determinant of f of alpha 1 கண்டுபிடிச்சிட்டோம். adjoint f of alpha வந்து நம்ம கண்டுபிடிச்சி வச்சதை நான் எழுதிக்கிறேன். cos alpha 0 minus sin alpha 0 1 0 sin alpha 0 cos alpha. இப்போ f of alpha இது வந்து ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கிறோம். அடுத்தது வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா f of minus alpha, f of alpha the whole inverse ஈக்குவேஷன் 1, f of minus alpha கண்டுபிடிக்கிறோம். f of minus alpha னா f of alpha இருக்குது இல்லையா, அதில் f cos alpha இருக்கிற இடத்துல மைனஸ் ஆல்ஃபா எடுத்துக்கிறோம். f of alpha சம்மில் கொடுத்துருக்காங்க, அதில் நம்ம f cos minus alpha 0 sin minus alpha 0 1 0. அடுத்தது மைனஸ் sin minus alpha 0 cos minus alpha. இதில் வந்து நம்ம cos minus alpha வந்து நம்மளுக்கு cos alpha, ஏன்னா cos alpha is a even function. ஈவன் ஃபங்க்ஷன்ங்கிறதுனால cos minus alphaங்கிறது நம்மளுக்கு என்ன வரும்னா cos alphaன்னு வரும் 0. அடுத்தது sin minus alphaங்கிறது ஆட் ஃபங்க்ஷன். ஆட் ஃபங்க்ஷனில் sin minus alphaங்கிறது மைனஸ் sin alphaன்னு வரும். அடுத்தது வந்து 0 1 0. அதே மாதிரி sin -1ங்கிறது ஆட் ஃபங்க்ஷன். ஆட் ஃபங்க்ஷன் இருக்கிறதுனால sin minus of alpha minus sin alpha, minus of minus plus வந்துடும். இங்கே ஏற்கனவே minus of minus sin minus alpha வந்து minus sin alpha, இங்கே ஏற்கனவே ஒரு மைனஸ் ஆல்ஃபா இருக்குது, அப்போ மைனஸ் மைனஸ் ப்ளஸ் sin alpha. இங்கே 0. அடுத்தது வந்து cos minus alpha ஈவன் ஃபங்க்ஷன், அது cos alpha. ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 and 2லேருந்து ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 and 2லேருந்து நம்ம ப்ரூஃப் பண்ணிட்டோம். ஃப்ரம் 1 and 2 ஈக்குவேஷன் வந்து f of alpha the whole inverse equal to f minus alpha, hence proved. Thank you. Please subscribe my channel.